ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி வந்து நல்லா தெளிவாக இருக்கும். ஏன்னா நான் சாப்பாடே கொடுக்கல. ஒரு 10 நாளாகவே வெளியில் யாருக்குமே நான் சாப்பாடு கொடுக்க முடியல என்னால். எனக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிட்டு சாப்பாடே சாப்பிட முடியாமல் ஆயிட்டா, அதனால் வேலையே பார்க்கல. ரொம்ப முக்கியமான உங்களுக்கு மட்டும் சாரு தாத்தா அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன். வேறு யாருக்குமே கொடுக்க முடியல. என்னோடய சாப்பாடு வந்து நல்லா தான் இருக்குன்றாங்க உடம்புக்கு, வேறு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சாப்பிட முடியாதனால தான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். இன்னும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 10 நாளாக சாப்பிடாதனால இந்த சத்து மாவு தான் வாங்கி கங்காஷிமிலேருந்து, அங்கே தான் எப்போயுமே வாங்குவோம். கம்பு மாவு, கேப்பை மாவு வாங்கலை, கம்பு மாவு மட்டும்தான். கேப்பெல்லாம் நமக்கு ஏற்கனவே சத்து இல்லாதனால அதை சாப்பிட மாட்டேன். அப்புறம் இதில் வந்து சத்து மாவில் வந்து 1 ஸ்பூன் தேன் ஊற்றி கலக்கி நல்லா கூழ கிண்டி குடித்தேன். அதுதான் கொஞ்சம் சத்தாக இருந்துச்சு. அப்புறம் கொய்யாக்காய், அப்புறம் இந்த ஆப்பிள், திராட்சை இந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கேன். சோறுன்றதை இன்ன வரைக்கும் என்னால் வாயில் வைக்கவே முடியல. என்ன காய்ச்சலும் இல்லை, அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. அப்புறம் ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு, அதுக்கு ஆஸ்பத்திரி போனேன். கண்ணாடி போடணுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 40 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே அதோட சிக்னல்லாம் கொடுத்துட்டு கண்ணாடி கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டாங்க. கண்ணாடிக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். 4000 ரூபாய் ஆகிட்டு. நம்ம சாப்பாடே பெரிய கொடுக்கல, நமக்கு செலவு எங்கிட்டலாம் இருந்து வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லோரும் வந்து சத்தானதை சாப்பிடுங்க. இந்த தேன் வந்து மலைத்தேன்னு சொன்னாங்க. இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. இதுவும் மலைத்தேன்னு தான் சொன்னாங்க. இது வந்து எல்லோ கலரில் லைட்டுங்க, இந்த கலரில் இருக்குது. இது எது ஒரிஜினல் தேன் தெரில, கேட்டுகிட்டே 2 ஒரிஜினல் தேன் தான்ட்டு சொல்லிட்டாங்க கடையில். நீங்கள் எல்லோரும் இந்த கங்காஷிமி பிராண்ட் இருக்குல்ல, அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. நானும் அதை தான் சாப்பிட்றேன். தகுந்ததே உண்மைன்றது அவங்களே விளம்பரம் போடுறாங்க. அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க பாருங்கள். கங்காஷிமி நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட பிராண்டட் ஃபுல்லாக. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட ஒன்று.